أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح. الحمد لله. நம்ம சூரா மரியம் பார்த்து வர்றோம். 13 வசனங்கள் இது வரைக்கும் பார்த்திருக்கோம். இந்த 13 வசனத்திலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமோட பேசினது, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல துஆ செஞ்சது, அதுகளை பத்தி நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா அவங்களுடைய துஆவை அங்கீகரிச்சு அவங்களுக்கு குழந்தையை கொடுத்தது. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்றதை இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இதுல அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிட்டு வரோம். 13வது வசனத்துல பார்த்தோம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா ரொம்ப தூய்மையானவராகவும் தன்மையானவராகவும் அவர் இரையச்சம் உடையவராகவும் இருப்பாரு அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க இருக்கிறது 14வது வசனம். தன்னுடைய தாய் தந்தைக்கு நன்மை செய்பவரா இருந்தாரு, அகம்பாவம் உடையவராகவோ கட்டுப்படாதவராகவோ அவர் இருக்கல. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதுக்கடுத்து அவர் பிறந்த நாள்லயும் அவர் இறக்கும் நாள்லயும் உயிரோட எழுப்பப்படும் நாள்லயும் அவர் மீது சாந்தி நிலவட்டும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்க போறோம். வாங்க, அவங்க எப்படி இருப்பாங்க யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தன்னுடைய தாய் தந்தைக்கு நன்மை செய்பவரா இருந்தாரு. அவர் அவர் தாய் தந்தைக்கு கட்டுப்படாதவராகவோ அகந்தை கொண்டவராகவோ இருக்கல அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இறைவனுக்கு முதல்ல கீழ்ப்படிந்தவரா இருந்தார், இரையச்சமுடையவரா இருந்தார். அவரை அன்பும் தூய்மையும் உள்ளவரா படைச்சேன். அல்லாஹ்வே சுப்ஹானஹு சொல்லி காட்டுறான் பாருங்க. உயர்ந்தனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க தொடர்ந்து எப்படி இருப்பாரு, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவராகவும் இரையச்சமுடையவரா இருப்பாரு. அதை தொடர்ந்து பேரண்ட்ஸுக்கும் கட்டுப்படக்கூடியவர்களா நன்மை செய்யக்கூடியவரா இருந்தாரு அப்படின்னு அல்லாஹ் பாராட்டி சொல்றான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்த. சுப்ஹானல்லாஹ். அப்ப அந்த தன்மை ஒவ்வொருத்தட்டையும் இந்த வசனங்களை படிக்கக்கூடிய நாமும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவர்களா, அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய மக்களா, அது மட்டும் இல்ல நம்மளுடைய பேரண்ட்ஸுக்கு நாம கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களா, அவர்களுக்கு நம்மளால முடிந்த இரக்கமான நல்ல வார்த்தைகளை பேசி அவர்களுக்கு பணிவிடைகள் செய்து வாழக்கூடிய மக்களா நாமும் இருக்கணும். நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் இந்த மாதிரியான அழகான ஸ்டோரியா அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த செய்திகளை சொல்லி கொடுக்கணும். ஏன்னா அல்லாஹ் தஆலா பாராட்டி சொல்லக்கூடிய ஒரு பிள்ளையில யஹ்யா அலைஹிஸ்ஸலாமும் இருக்கிறாங்க. அப்ப சிறு வயசுல இருந்து இந்த மாதிரியான ஒரு அழகான உண்மை ஸ்டோரிகளை உண்மையான இந்த வரலாறுகளை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கும் போது அவங்க நம்மளும் அல்லாஹ் பிடித்தமான பிள்ளையா இருக்கணும், அல்லாஹ் நம்மளை பாராட்டக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிந்தனையோடய வளருவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க எப்படி சொல்லி காட்டுவாங்கன்னா, அவங்க சொல்லாலேயோ அவங்களுடைய செயலாலேயோ அவங்க ஏவல்லையோ அவங்களுடைய விலக்கல் இதை செய்யாதன்னு சொல்றதுலயே தன்னுடைய பெற்றோரை புண்படுத்துவதுல இருந்து அவங்க விலகி இருந்தாரு. சொல்லாலேயோ அவங்கள புண்படுத்தினது இல்ல, செயலாலையும் பெற்றோர்களை நோவினை செய்ததில்ல. அவங்க எதையாச்சும் சொல்லி செய்யுங்க செய்யாத அப்படின்னு சொன்னாலும் அதுல செய்யின்னு சொல்றதுல மாறு செய்யறதோ எதுவுமே இல்ல. அவங்க எல்லாவற்றுக்கும் கட்டுப்பட்டு அழகான பிள்ளையா வாழ்ந்தாங்க. இது கேட்கல எப்படி இருக்கு பாருங்க. ஒரு விஷயத்த நம்ம பிள்ளைங்கள்ட்ட சொல்றோம், கேட்கல, 10 தடவை சொல்றோம் கேட்கல, எப்படி நம்ம கோபம் வருது. சரி, அதே சொன்னாலும் இந்த பிள்ளைகளுக்கு என்னதான் உழைச்சு கொடுத்து என்ன பிரயோஜனம், என்ன எத்தனை தடவை சொன்னாலும் கேக்குதுகள்ல அப்படின்னு சொல்றோம். ஆனா அதே நேரத்துல சொல்றத கேட்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கும்போது நம்மளே சொல்றோம், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு அல்லாஹ் தஆலா பிள்ளைய கொடுத்திருக்கேன். எப்படி பிள்ளைங்க தெரியுமா, அல்லாஹு அக்பர், மிகப்பெரிய கிஃப்டா கொடுத்திருக்கேன். இந்த பிள்ளைங்க கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். அல்லாஹு அக்பர். இப்படி சொல்லக்கூடிய பேரண்ட்ஸ் நம்ம பாக்குறோம். அப்ப இப்படிப்பட்ட பிள்ளைகளா நம்ம வளர்க்கணும். நம்ம அல்லாஹ் இடத்துல அல்லாஹ் தஆலா என்னைக்கு நமக்கு பிள்ளைகளை கேட்டா கொடுக்குறானோ அப்ப இருந்து அவனுக்கு பாதுகாப்பு தேடி பிள்ளைகளுக்காக துஆ செய்யக்கூடிய பெற்றோரா நாம இருக்கணும். அதே மாதிரி நாம ஒரு முன்மாதிரியா ஒரு ரோல் மாடலா இந்த பிள்ளைகளுக்கு வாழ்ந்து காட்டணும். அல்லாஹ்வுடைய வசனங்களை அவனுடைய உண்மையான இந்த நபிமார்களுடைய ஹிஸ்டரிகளை சொல்லி கொடுத்து நம்ம வளர்க்கக்கூடியவர்களா இருக்கணும். அப்ப நம்ம பிள்ளைகளும் இன்ஷா அல்லாஹ் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, நம்மளை நோவினைப்படுத்தாதவங்களா, நம்ம சொல்றதை கேட்கக்கூடியவர்களா, நல்லாக கட்டுப்படக்கூடிய நல்ல பிள்ளைகளா இருப்பாங்க. இதைய அகம்பாவம் உள்ளவராகவோ கட்டுப்படாதவராக இருக்கல அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஏன்னா அவர் பெற்றோருக்கு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டாங்க, இறைச்சமுடையவர்களா இருந்ததோட பெற்றோர்கள் என்ன சொன்னாலும் சரி அவங்கள நோய்மைப்படுத்தாம அவங்க மனசு புண்படாம நடக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. அதைத்தான் அல்லாஹ் தஆலா இங்க சொல்லி காட்டுறான் அப்படின்னு சொல்றாங்க.
அது மட்டும் இல்லாம யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அழகிய பண்புகளை சொல்லிட்டு ஆஹ் அதுக்கு பின்னாடி அதுக்கெல்லாம் பரிசா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அவர் பிறந்த நாள்லயும் அவர் இறக்கக்கூடிய நாள்லயும் அவர் உயிரோட எழுப்பப்படுற நாள்லயும் அவர் மீது சாந்தி நிலவட்டும், சுப்ஹானல்லாஹ், அவர் மேல அமைதி இறங்கட்டும், அவருக்கு நிம்மதியை கொடுக்கட்டும். அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். அவர் பிறந்த நாள்லயும் சரி, அவர் மரணிக்கக்கூடிய நாள்லயும் சரி, மீண்டும் எழுப்பப்படக்கூடிய நாள் இருக்குல்ல, அதுலயும் அவருக்கு சாந்தி நிலவட்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 15வது வசனத்துல அவர் வாழ்த்தி சொல்லி காட்டுறான். அவனுடைய அருள்ல பிரத்யேகமான அருள்ல இருந்து அல்லாஹ் எனக்கு கொடுந்துதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. சோ அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அவருக்கு அவருடைய பேர் அழகா சூஸ் பண்ணி அல்லாஹ்வே வச்சான். அதோட மட்டும் இல்லாம அந்த பிள்ளை எப்படியெல்லாம் இருக்கும் தெரியுமா அப்படின்னு அல்லாஹ் தஆலா சிறப்பா சொல்லியும் காமிச்சான். அந்த பிள்ளையும் அந்த மாதிரி பிறந்து வளர்ந்து வாழக்கூடிய பிள்ளையா இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த பிள்ளைய பிறந்த நாள்ல, மௌத்தார நாள்ல, பேட்டு உயிர் கொடுத்து எழுப்பப்படுற நாள்ல அந்த பிள்ளைக்கு அமைதியும் சாந்தியும் வாழ்த்துக்களும் உண்டாகட்டும் சொல்லிட்டு அல்லாஹ்வே வாழ்த்துறான், அல்லாஹ்வே சுப செய்தி சொல்றான் அப்படின்னு சொன்னா பாருங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். இந்த மாதிரியான ஸ்டோரிகளை நம்ம பார்க்கும்போது நமக்கும் இந்த ஆசை வருது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய வாழ்த்துக்கு சொந்தக்காரர்களா நம்மளும் நம்மளுடைய குடும்பத்தாரும் இருக்கணும்னு சொன்னா இந்த மாதிரியான வசனங்களை கேட்டு செயல்படக்கூடியவர்களா இருக்கணும். இதை பத்தி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது சொல்றாங்க, ஆதமுடைய மக்கள்ல மனிதர்கள்லயே தவறில்லாக்காதவர் அல்லது தவறு செய்ய எண்ணாதவர் யாருமே இல்லை. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய புதல்வர் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர. அல்லாஹ் சொல்லிட்டு யூனுஸ் பின் மத்தா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட நான் சிறந்தவன் என்று என்னை பற்றி கூறுவது எந்த அடியாருக்கும் அழகல்ல. அப்ப நான் அவங்களை விட சிறந்தவன், இவங்களை விட சிறந்தவன் சொல்றது எந்த ஒரு அடியார்களுக்கும் அது அழகு கிடையாது. எல்லாருமே சிறந்தவர்கள் தான். ஆனா ஆதமுடைய மக்கள்லயே தவறிழைக்காதவரு, அவர் தவறு செய்ய கல்புல கூட எண்ணாதவரு யாருமே இல்ல, யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை தவிர. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய துஆ எவ்வளவு ஆழமா இருந்திருக்கு, எவ்வளவு நம்பிக்கையோட கேட்டிருக்காங்க. அல்லாஹ் தஆலா அந்த நம்பிக்கையை வீண் போகாம எப்படிப்பட்ட குழந்தைய உங்களுக்கு கொடுத்திருக்கான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி காட்டக்கூடிய இந்த அளவுக்கு. சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, முஸ்னத் அஹ்மதுல வருது. அது மட்டும் இல்லாம தஃப்சீர் இப்னு கஸீர்ல கதீராக கடைசி அந்த வாக்கியம் ஆதாரபூர்வமானது. புகாரி தமிழாக்கம் ஹதீஸ் 3395வது பகுதியில வருதுன்னு சொல்லியும் கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சந்தித்து கொண்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 பேரும் ஒரு சம காலத்துல பிறந்தவர்களா இருக்கிறாங்க, யஹ்யா அலைஹிஸ்ஸலாமும் ஈசா அலைஹிஸ்ஸலாமும். அப்ப நமக்கு தெரியும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் யாரு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாரு அப்படிங்கிறது. சோ அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்கிறாங்க. நீ என்னை விட சிறந்தவர், எனவே எனக்காக அல்லாஹ் இடத்துல பாவமன்னிப்பு பெறுவீராகன்னு சொல்லிட்டு யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். ஏன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை போய் பார்த்துத்தானே அவங்க சாப்பிடுறது, அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கறது எல்லாத்தையும் பார்த்துட்டு, என்ன மரியம் என்ன செய்றீங்க, இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு, எனக்கு இதெல்லாம் அல்லாஹ் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்குறான்னா எனக்கே பிள்ளைய கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, துஆ செஞ்சாங்க இல்லையா. அதுக்கு பின்னாடிதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அங்க அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறக்கிறாங்க, இங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. 2 பேரும் ஒரு சம காலத்துல பிறந்த பிள்ளைகளா இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்கிறாங்க. 2 பேரும் அல்லாஹ்வுடைய தூதர்களா இருக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். அப்ப இவங்க என்ன செய்யறாங்க பார்த்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்திட்ட, நீங்க என்னையோட சிறந்தவரா இருக்கீங்க, எனக்காக அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். நம்மளா இருந்தா என்ன செய்வோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னுடைய தற்பெருமை பேசக்கூடிய மனிதர்களை நிறைய பாக்குறோம். நாங்கெல்லாம் யாரு தெரியுமா அப்படின்னு. அப்ப யஹ்யா அலைஹிஸ்ஸலாமும் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் 2 பேரும் பாருங்க எப்படிப்பட்ட ஒரு சிறந்த நபியா இருக்கிறாங்க, அல்லாஹ் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மகனா இருக்கிறாங்க. இருந்தும் என்ன செய்யறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதை விட அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள்ல பிறந்தவங்களா இருக்காங்க. அவங்க கேக்குறாங்க, எனக்காக துஆ செய்யுங்க, பாவ மன்னிப்புக்காக எல்லா துஆ செய்யுங்க. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீங்க தான் என்னையோட சிறந்தவங்க, ஏன்னா எனக்காக நீங்க தான் எல்லா இடத்துல பாவ மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்க சொல்றாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இல்ல இல்ல, நீங்க தான் என்னையோட சிறந்தவர்,
குழந்தை பருவத்துல எனக்கு நானே சலாம் சொல்லிக்கொண்டேன், ஆனா உங்களுக்கு அல்லாஹ் சலாம் சொன்னான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வின் மீது ஆணையாக இதன் மூலம் 2 பேருமே அவங்களுடைய சிறப்பு விளங்கக்கூடியதா இருக்கு, புலப்படக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்தி தப்சீர் தபரில இருக்கு. என்ன அப்படி சொல்றாங்கன்னா, நான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் என்னைக்கு நான் பிறந்த நாள்லயும் நான் இறக்க நாள்லயும் எழுப்பப்படுற நாள்லயும் சாந்தி நிலவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே வாழ்த்து சொல்லக்கூடியதான் அல்லாஹாலா 19வது அத்தியாயத்துல 33வது வசனத்துல சொல்றான். ஆனா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இங்க அல்லாஹ்வே வாழ்த்து சொல்றான். எப்படி அல்லாஹாலா சொல்றான்? இவர் 15வது வசனத்துல அவருடைய பிறந்த நாள்லயும் அவர் இறக்க நாள்லயும் அவர் மீண்டும் எழுப்பப்படுற நாள்லயும் அல்லாஹுடைய வாழ்த்து சாந்தி உண்டாகட்டும் சொல்லிட்டு அல்லாஹ்வே உங்களை பாராட்டி உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் சலாம் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சிறப்பை சொல்லி காட்டுறாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் அக்பர். அப்ப பாருங்க, ஒருத்தர் எப்படி மதிச்சு ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்ம இருக்கணும். இந்த ரெஸ்பெக்ட் எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அல்லாஹுக்கு அஞ்சக்கூடியதா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அல்லாஹுடைய நபிமார்களா இருந்தாங்க, தூதர்களா இருந்தாங்க, பாவங்களை மனசுல கூட அவங்க எண்ணக்கூடிய மனிதரா இருக்கல அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த அளவுக்கு இருந்தும் அவங்க என்ன செஞ்சாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு தேடக்கூடியவர்களா, நீங்க எனக்காக மன்னிப்பு தேடுங்க, நீங்க உலகத்துல எனக்காக பாவம் பொறுக்க துவா செய்யுங்க. இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் மாறுதட்டி நாங்கெல்லாம் யாரு தெரியுமா, நீ எல்லாம் என்ன துவா செய்ய, நான் நபியோட மகனா இருக்கேன், அதுலயும் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனா இருக்கேன், நான் எப்படி வந்தேன் தெரியுமா, அல்லாஹால அகிலத்திலேயும் உலகத்திலேயும் என்னையதான் வித்தியாசமா படைச்சான் அப்படிலாம் யாரும் பெருமை பேசல. ஆனா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படிப்பட்ட ஒரு பண்பாளர்களா இருந்திருக்காங்க பாருங்க. நீங்க எங்களுக்காக துவா செய்யுங்க, நீங்க அல்லாஹ்வுடைய சுப செய்தியில வந்தவங்களா இருக்கீங்க, உங்களோட மீது சாந்தி உண்டாகட்டும் அல்லாஹ்வே வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தர் திருப்பி சொல்றாங்க, நீங்க தான் என்னை விட சிறப்பு உங்களுக்கு இருக்கு. அப்ப பாருங்க, மனிதர்களை மதிக்க பழகணும், ரெஸ்பெக்ட் கொடுக்க பழகணும், விட்டு கொடுக்க பழகணும், ஒருத்தருக்காக இன்னொருத்தர் பிரார்த்தனை செய்யணும், பாவ மன்னிப்புக்காக பிழை பொறுக்க தேடணும், பெருமை பேச்சு பேசக்கூடாது அப்படிங்கிறது ஒரு அழகான ஒரு வசனம். சுப்ஹானல்லாஹ். அதை தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 16வது வசனத்துல நபியே இந்த மறையில் மரியமை பற்றி எடுத்துரைப்பீராக. இப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லி காமிச்சிட்டான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிள்ளையை கொடுத்தது சொன்னா, யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய தன்மைகள், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்க பெற்றோர்களோடையும் இறைவனோடையும் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிட்டு அடுத்த சப்ஜெக்டுக்கு அல்லாஹ் தஆலா வர்றான். 16வது வசனத்துல இருந்து 21வது வசனம் அங்க வரைக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறா, நபியே இந்த மறையில மரியமை பற்றி நீங்க சொல்லுங்க, எடுத்துரைங்க இந்த மக்களுக்கு. அவர் தன்னுடைய குடும்பத்தாரை விட்டு விலகி கிழக்கே உள்ள இடத்துல ஒதுங்கி இருந்தாரு. 17வது வசனம், அவர்களிடமிருந்து தம்மை மறைத்து கொள்ள ஒரு திரையை அவர் அமைத்து கொண்டாரு. அப்போ நாம் நம்முடைய பரிசுத்த ஆன்மாவை அவரிடம் அனுப்பினோம், அவர் முழு மனிதராக அவருக்கு தோற்றம் அளித்தாரு. 18வது வசனம், அப்போது அவர் இரையச்சம் உடையவராக இருந்தால் தாம் உன்னிடமிருந்து அளவிலா அருளாளனிடம் பாதுகாப்பு கோருகிறேன் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் கூறினார். அப்போது ஜிப்ரீல், அதாவது அவர் முன்னாடி தோன்றிய அந்த மனிதர், அவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நான் ஒரு தூய்மையான புதல்வரை உமக்கு அளிப்பதற்காக உம்முடைய இறைவனால் அனுப்பப்பட்ட தூதராவேன் என்று கூறினார். அதற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், எந்த ஆணும் என்னை தொடாத நிலையில் எனக்கு எவ்வாறு குழந்தை பிறக்கும், நான் நடத்தை கெட்டவளும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க. அதற்கு அவர், யாரு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அப்படித்தான் உன்னுடைய இறைவன் இது எனக்கு எளிதானது ஒன்றுதான் என்று கூறுகின்றான். அவரை நாம் மனிதர்களுக்கு ஒரு சான்றாகவும் நம்மிடமிருந்து வரும் ஒரு அருளாகவும் ஆக்குவதற்காக இவ்வாறு செய்வோம், இது முன்பே தீர்மானிக்கப்பட்ட விஷயமாகும் என்று கூறினார். மரியம் அலைஹிஸ்ஸலாமும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்கு 2 பேரும் பேசக்கூடியத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டினா. அல்லாஹ் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் தொடர்பா பேசுறான். ஆனா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு திருமணம் நடக்கல, எந்த ஆணின் தொடர்பும் ஏற்பட்டதில்ல. அப்படி இருக்க அவருக்கு குழந்தை
அப்படிங்கிற செய்திய வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களா மரியம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட சொல்லி காட்டுறாங்க, அறிவிக்கிறாங்க அந்த செய்திய. ஆச்சரியம், வியப்பு தாங்காம மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, இறைவன் தனிப்பட்ட அருளால் இந்த அற்புதம் நடக்கும் அப்படின்ட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மரியம்கிட்ட சொல்றாங்க. ரொம்ப ஆச்சரியமா கேக்குறாங்க, எப்படி அப்படின்னு. அப்போ இதுக்கு முந்தைய வசனங்கள்ல நபி சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாற்றுல உயர்ந்த நாயகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எடுத்து சொன்னான். நபி சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வயசாகி போய் அவங்களுடைய துணைவியும் குழந்தை பேர் அற்றவர்களா இருந்த தம்பதியருக்கு தூய்மையான பரிசுத்தமான உள்ளமும் உள்ள ஒரு குழந்தைய யஹ்யாவ நாம உருவாக்கியதா அல்லாஹ் தஆலா சொல்லி காமிச்சோம். இதுக்கு முன்னாடி உள்ள வசனங்கள்ல 15 வசனங்களா நம்ம பார்த்தோம் முன்னிட்டு. அப்ப அதை தொடர்ந்து இங்க தந்தையின்றி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்த இந்த நிகழ்ச்சியை பற்றி அல்லாஹ் தஆலா அடுத்து இப்ப நமக்கு சொல்லி காட்டுறான். இந்த 2 நிகழ்ச்சிக்கும் இடையில இருக்க தொடர்பும் பொருத்தமும் இருக்கு. இந்த 2 நிகழ்ச்சிக்கும் இடையில ஒரு பொருத்தமும் ஒரு அழகான நிகழ்வு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2மே கருத்தாவுல நெருக்கமானதாகவும் இருக்கு. இதன் மூலம் அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஆற்றலை, தன்னுடைய ஆளுமைய, தன்னுடைய பிரமாண்டத்தை தன்னுடைய அடிமைகளான அடியார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உணர்த்தி காட்டுறான். நாடியதை செய்யக்கூடிய ஆற்றல் தனக்கு உண்டுங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் மூலமும், மரியம் அலைஹிஸ்ஸலாம் மூலம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த அந்த செய்தி மூலமும் உலகத்து மக்களுக்கெல்லாம் தான் எவ்வளவு பெரிய ஆற்றலும் ஆளுமையும் பிரமாண்டமான சக்தியும் உடையவன் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காகவும், நான் எதையெல்லாம் நினைக்கிறோனோ, நான் எதையெல்லாம் நாடுறனோ அதெல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் எனக்கு மட்டும்தான் உண்டு அப்படின்ட்டு நிரூபிச்சு காட்டக்கூடிய விஷயமா அல்லாஹ் தஆலா இதை சொல்லி காட்டுறான். அப்போ இங்க 1வது வசனம், இந்த 16வது வசனத்துல நபியே இந்த மறையில் மரியமை பற்றி எழுத்துரைப்பராக அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி இங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுறாங்க. பாத்தீங்களா, இவங்க நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றல்ல வந்த மரியம் பின்த் இம்ரான் ஆவாங்க. இவர் இஸ்ரவேலர்களுடைய கௌரவமிக்க நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்களா இருந்தாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் ஹன்னா ஈண்டெடுத்த போது நடந்த நிகழ்ச்சிய ஆல இம்ரான் அத்தியாயத்துல அல்லாஹ் தஆலா விவரிக்கிறார். ஆல இம்ரான்ல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிற துஆவையும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் பேசக்கூடிய நிகழ்வுகளையும் பார்த்தோம் இல்லையா. சுப்ஹானல்லாஹ். அவர் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பைத்துல் முகத்தஸில் இறை ஆலயத்தினுடைய ஊழியம் செய்ய அர்ப்பணிக்க போறதா நேர்ச்சி செஞ்சார். யாரு? ஹன்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய். அவ்வாறு அவங்க செஞ்ச அந்த அர்ப்பணம் செய்வத அல்லாஹ்வுக்கு செய்யும் வழிபாடா அந்த சமுதாயத்தார் கருதி வந்தாங்க. அவங்க இப்படி நேர்ச்சி செய்யறத அவங்களுக்கு பலமையா அவங்க எடுத்துக்கிட்டு வந்தாங்க. இத பத்தி சொல்லும் போது 3வது அத்தியாயம் 35, 36 வசனங்களுடைய விரிவுரைகளை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க. அபுல் காசிம் அப்துல் ரஹ்மான் அவங்க சொல்றாங்க, கிபி 1114 to 1185 எழுதுறாங்க. திருக்குர்ஆன்ல மரியம் பின்த் இம்ரான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தவிர வேறு எந்த பெண்ணின் பெயரும் வெளிப்படையாக கூறப்படல. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பெயர் தான் 28 இடங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதற்கான காரணம் என்னங்கிறத பற்றி அறிஞர்கள் சிலர் இந்த மாதிரி நமக்கு சொல்லி காட்டுறாங்க. என்னன்னு சொன்னா, மன்னர்களும் பெரிய மனிதர்களும் பொது அவையில வச்சு தன் குடும்பத்தோட பெண்களோட பெயர்களை சொல்ல மாட்டாங்க. மனைவியை பற்றி சொல்லக்கூடிய மாதிரி இருந்தா அதை பத்தி கூட அவங்க பேச மாட்டாங்க. வீட்டுல இருக்கக்கூடிய வேலைக்காரி, குடும்பத்தார் இப்படி ஒரு சூசகமா தான் சொல்லுவாங்க. அதே நேரத்துல தங்களுடைய அடிமை பெண்களை பெயர்களை சாதாரணமா குறிப்பிட்டு பேசுவாங்க. இந்த நிலையில தான் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட பெயரை அதுவும் திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான்னு சொன்னா, அவர் அல்லாஹுடைய அடிமைதான் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய வகையில தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறா அப்படிங்கறதான் இந்த இடத்துல பொருளா வருது. அரபியர் வழக்கப்படி அடிமையின் பெயரை குறிப்பிடுவது மூலம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தெய்வீக தன்மை உள்ள மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு தெய்வீக தன்மை இருக்குது சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அதை நிராகரிச்சு அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், மரியமுக்கு எந்த ஒரு தெய்வீக தன்மையும் இல்லை, அவருக்கு எந்த ஒரு சக்தியும் கிடையாது. அவர் அல்லாஹ்வின் அடிமை. அந்த அடிமைங்கிறத உணர்த்துறதுக்காகத்தான் அல்லாஹ் தஆலா இத்தனை தடவை சொல்லி காட்டுறான்.
அந்த கிறிஸ்தவர்களுடைய சொல்ல அல்லாஹால நிராகரிக்கிறான். அதாவது மரியமுக்கு எந்த ஒரு தெய்வீகத்தன்மையோ தனி சக்தியோ எதுவும் கிடையாது, அவர் என்னுடைய அடிமையா இருக்கிறாரு, நான் அவரை தேர்ந்தெடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் அல்லாஹால சொல்றாங்க. அதே மாதிரி நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை சொல்லும் போதெல்லாம் தாயார் மரியமோட இணைச்சு மரியமன் மைந்தர் ஈசா, ஈசபின் மரியம் அப்படின்னு அல்லாஹால சொல்றான். இது மாதிரியே அல்லாஹால சொல்லி காட்டுறான் இல்லையா. இதன் மூலம் கிறிஸ்தவர்கள் சொல்வதை போல ஈசா இறைவனின் குமாரர் இல்ல அப்படிங்கிறதையும், யூதர்கள் சொல்வது போன்று தவறான நடத்தை உடையவர் இல்ல அப்படிங்கிறதையும் அல்லாஹ் உறுதிப்படுத்தி காட்டுறான். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தூய்மையை அல்லாஹால வெளிப்படுத்தி காட்டுறான். அப்ப யூதர்கள் என்ன செஞ்சாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை நடத்த கெட்ட பெண்ணுன்னு சொன்னாங்க. கிறிஸ்தவர்கள் என்ன சொன்னாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய குமாரர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப இது ரெண்டும் கிடையாது, ஈசா மரியமுடைய மகன் அப்படின்னு சொல்லி அல்லாஹால சொல்லி, அதே நேரத்துல அவங்க எவ்வளவு பரிசுத்தமான பெண் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் உறுதிப்படுத்தும் வகையில தான் ஒவ்வொரு இடத்துலயும் அல்லாஹாலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை எங்க எல்லாம் சொல்றானோ அவர் மரியமுடைய மகன், அல்லாஹ்வுடைய பிள்ளை கிடையாது, மரியத்துக்கு எந்த ஒரு தெய்வீக தன்மையும் கிடையாது, அல்லாஹுடைய அடிமையா அவங்க இருந்தாங்க அப்படிங்கறதையும் சொல்ல. இது எல்லாம் அப்படிங்கக்கூடிய ஒரு கிதாப்ல பதியப்பட்டு இந்த இடத்துல இமாம் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹ் நமக்கு கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். அடுத்து பாருங்க, மற்றொரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அவரை அந்த குழந்தை அவருடைய இறைவன் அழகிய முறையில் ஏற்றுக்கொண்டான், அதை நல்ல பயிராக வளர செய்தான். அதாவது 3வது அத்தியாயம் 37வது வசனத்துல ஹன்னா என்ன செய்யறாங்க, அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாய் அவங்களுடைய வயிற்றுல கருவுற்று இருக்கும் போதே அவங்களுடைய ஊர்ல அவங்களுடைய சமுதாயத்துல அப்ப பழக்கமா இருந்துச்சு இந்த மாதிரியான நேர்ச்சை செய்யறது, தன்னுடைய வயிற்றுல வளரக்கூடிய பிள்ளைகளை அந்த மாதிரி அல்லாஹ்வுக்காக நேர்ச்சை செய்யறது. அந்த வகையில அவங்க என்ன செய்யறாங்க, தன்னுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய பிள்ளை ஒரு ஆண் பிள்ளையா இருக்குன்ற ஒரு எண்ணத்துல நியத்துல அவங்க என்ன செய்யறாங்க, யா அல்லாஹ் நீ எனக்கு கொடுத்த இந்த செல்வத்தை, இந்த குழந்தை செல்வத்தை உனக்காக நான் அர்ப்பணிக்கிறேன் யா அல்லாஹ்னு அவங்க துவா செய்யறாங்க, அல்லாஹ்வுக்காக நேர்ச்சை செய்யறாங்க. அதத்தான் அல்லாஹ் சொல்றான், அவர் அந்த குழந்தைய அவருடைய இறைவன் அழகிய முறையில ஏற்றுக்கொண்டான். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் செஞ்ச அந்த துவாவை, அந்த நேர்ச்சையை ஏத்துக்கிட்டு அந்த பிள்ளைய அழகான முறையில வளர்த்தெடுத்தான் அப்படின்னு சொல்றான் 3வது அத்தியாயம் 37வது வசனத்துல. அதே மாதிரி இஸ்ரவேலர்களிடையே இருந்த முக்கியத்துவம் பெற்றவராகவும் மரியமரை அல்லாஹ் வளர்த்தான். அவர் இறைவனுக்கு வழிபாடுகளை செய்யக்கூடியவர்களாகவும் எல்லா கிரிகைகளையும் முறையா நிறைவேற்றுவர்கள்ல ஒருவராகவும் வணக்க வழிபாடுகள்ல பிரபலமானவர்கள்ல ஒருத்தராகவும் மக்கள்ல ஒதுங்கி அல்லாஹ்விடம் அடைக்கலம் தேடக்கூடிய ஒரு கன்னியாஸ்திரியாகவும் இருந்தா. யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருக்கிறாங்க, வணக்க வழிபாட்டுல அழகான முறையில ஈடுபடக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் ஒவ்வொன்னையும் நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் அந்த வணக்க வழிபாட்டிலேயே ரொம்ப பிரபலியமான மனிதர்கள்ல ஒருத்தராகவும் அல்லாஹ் மனிதர்கள் எல்லாம் விட்டு ஒதுங்கி அல்லாஹ் இடத்துல அடைக்கலம் தேடக்கூடிய ஒரு கன்னியாஸ்திரியா, ஒரு ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு பெண்ணா, ஒரு கன்னி பெண்ணா அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள பெருமைப்பட பாராட்டி சொல்லக்கூடிய செய்தி இமாம் கசீர் ரஹ்மத்துல்லாஹ் கொடுக்குறாங்க. சொல்லிட்டு இவங்க யாருடைய பராமரிப்புல வளர்த்தாங்க, வளர்ந்து வந்தாங்க, அல்லாஹ் வளர்த்தான் அல்லாஹ் சொல்றான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தன் சகோதரியின் கணவரான தன்னுடைய தாயின் சகோதரின் கணவரான ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பராமரிப்புல இருந்து வந்தாங்க. அந்த காலகட்டத்துல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இஸ்ரவேலர்களுக்கு நபியாகவும் மார்க்க விஷயங்களுடைய தலைவராகவும் இருந்தாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்துல வாழ்ந்த அந்த சமுதாய மக்களுக்கு இறை தூதரா, அவங்களுக்கு நபியா, மார்க்க விஷயத்துல தீர்ப்பு சொல்லக்கூடிய தலைவராக அவங்க இருக்கக்கூடியவர்களா இருந்தாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சாட்சியோட மாப்பிள்ளை, அதாவது தன்னுடைய தாயினுடைய சகோதரியும் கணவரா அவங்க இருந்தாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அவங்க பிரமிப்பூட்டக்கூடிய பெரும் அற்புதங்களை எல்லாம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கண்டாங்க. அல்லாஹ்வே சொல்லி காட்டுவான். அல்லாஹ் அக்பர். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வளர்க்கக்கூடிய பொறுப்பை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தான் எனக்கு அல்லாஹ் தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்திருக்கான். அப்ப எப்பெல்லாம் அவங்கள போய் பார்க்க போறாங்களோ அப்பெல்லாம் ஒரு ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு ரொம்ப பிரமிப்பா இருக்கக்கூடிய அற்புதங்கள் எல்லாம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கண்ணு முன்னாடி பாக்குறாங்க. அப்ப மரியம் இருந்த மாடத்திற்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நுழைந்த போதெல்லாம் அவருக்கு அருகில ஏதாவது உணவுப் பொருள் இருப்பதை பார்த்து
மரியமே இது உனக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இது அல்லாஹ்விடம் இருந்து கிடைத்தது. அல்லாஹ் தன் நாடக்கூடியவர்களுக்கு கணக்கின்றி இப்படித்தான் கொடுப்பான் அப்படின்னு சொல்றாங்க. 3வது அத்தியாயம் 37வது வசனம். அவங்க பேசக்கூடிய பேச்சுக்கெல்லாம் பாருங்க. அதாவது கோடை காலத்துல, அந்த கோடை காலத்துல மட்டுமே கிடைக்கக்கூடிய கனி வகைகளை குளிர்காலத்துல மட்டுமே கிடைக்கக்கூடிய கனி வகைகளை கோடை காலத்திலும் மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அருகில இருப்பது சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க. அது பத்தி தான் விளக்கம் கேக்குறாங்க. அதத்தான் அல்லாஹ் தஆலா சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் 37ல சொல்லக்கூடியதா பார்த்தோம். அப்ப உயர்ந்தவனாகிய அல்லாஹ் அவனுக்கே ஞானமும், அதாவது எல்லா ஒரு சக்தியும் உண்டு அப்படிங்கிறத மரியமிடமிருந்து அடியாரான அந்த, அதாவது தன்னுடைய அடியாரும் தூதருமான ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உருவாக்குங்கிற நாடி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள உறுதிமிக்க பிரபலமான 5 இறை தூதர்கள்ல ஒருவராகவும் அல்லாஹ் தஆலா ஆக்கினான். சுப்ஹானல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய திட்டம், அவனுடைய முன்னேற்பாடு. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஞானம் தான் வெல்லும். அதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆதாரமா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தன்னுடைய அடியாரும் தன்னுடைய தூதருமான ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலமா உருவாக்கணும் அப்படின்ட்டு அல்லாஹ் நாடுனான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தூதர்களை 1,00,000க்கு மேல அல்லாஹ் அனுப்புனான். ஆனா அந்த 1,00,000க்கு மேல அனுப்புன தூதர்கள்ல 5 பேர் தான் உலுல் அஸ்ம், அதாவது உறுதி வாய்ந்த திடசித்தி கொண்ட நபிமார்கள். அதுல ஒருத்தராகவும் அல்லாஹ் தஆலா ஆக்கனா அப்படின்னு சொல்லிட்டு அதன் தொடக்கமாகவே ஒருத்தனுடைய குடும்பத்தாரை விட்டு விலகி கிழக்கே ஒரு இடத்துல ஒதுங்கி இருந்தாருங்கிற ஒரு செய்தியையும் இதோட தொடர்ல அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு வர்றான். அப்ப பாருங்க, சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் தஆலா இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேர்ந்தெடுத்தான். அவங்க அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களா, அல்லாஹ் இடத்துல முழுமையா ஆதரவிக்கக்கூடியவர்களா, தன்னை வளர்க்கிறதுக்கு ஒரு நபியா, இறை தூதரா, ஒரு தலைவரா இருந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பொறுப்படுத்தி வளர்த்தாலும் எவ்வளவு என்ன தேவைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் தன்னுடைய ரப்பு கிட்ட கேட்கக்கூடியவர்களா, எந்த அளவுக்கு அவங்க எழுந்திருந்தா அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு அவனுடைய பிரத்யேக அருள அவன் திரும்ப அவங்களுக்கு உணவளிக்கக்கூடியவர்களா, அதுலயும் அந்தந்த சீசன் ஃப்ரூட் கிடைக்காத காலத்துல அல்லாஹ் தஆலா கொடுக்கணும்னு சொன்னா எவ்வளவு ஒரு பக்தியான இபாதத்தான அடியாரா அவங்க இருந்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. பெண்கள் அல்லாஹ் தஆலா எல்லா இடத்துலயும் சிறப்புப்படுத்தி தான் சொல்லி காட்டுறான். ஒவ்வொரு இடத்துலயும் இன்ஷா அல்லாஹ் குர்ஆனிய பெண்கள்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, நான் அது தொடர்ந்து பேச போறேன். அல்லாஹ் தஆலா அந்த ஒவ்வொரு வசனங்கள்லயும் இந்த பெண்களை சிறப்புப்படுத்தி சிறப்பிச்சு அவங்க சொல்லக்கூடிய வசனங்களை எல்லாம் படிக்கும் போது, விளக்கங்கள் எல்லாம் பார்க்கும் போது, அந்த ஹிஸ்டரி எல்லாம் நம்ம படிக்கும் போது சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் தஆலா பெண்களை எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்துல எவ்வளவு கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறான். ஆனா இந்த பெண்களை இன்னைக்கு இஸ்லாத்தில் அல்லாதவங்க, இஸ்லாத்தை விளங்காதவங்க பெண்களை முஸ்லிம்களை அடிமையா வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இல்லவே இல்லை. எந்த இடத்துலயும் அல்லாஹ் தஆலா பெண்களை அடிமைப்படுத்தல. அவங்களுக்கு எல்லாத்துலயும் மிகப்பெரிய உயர்வையும் உரிமையையும் கண்ணியத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கான். ஒரே ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களை விட ஒருபடி உயர்வு ஆண்கள் இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கு நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க அவங்கதான், உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்கக்கூடியவங்க அவங்கதான், உங்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடியவங்க அவங்கதான். எல்லா வகையிலையும் உங்களுக்கு அவர்களை உயர்வா ஆக்கி வச்சிருக்கோம்னு சொல்லி காட்டுறான். மத்த எல்லா இடத்துலயும் இபாதத்தா இருக்கட்டும், கொடுக்கவாங்களா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் அல்லாஹ் தஆலா சரிநிகர் சமமா இந்த பெண்களை அவ்வளவு கண்ணியப்படுத்தி வச்சிருக்காங்க நம்ம பாக்குறோம். சுப்ஹானல்லாஹ். இந்த இடத்துலயும் பாருங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, தன்னுடைய ரப்பு கிட்ட கேட்கக்கூடிய விஷயத்த இதுவரைக்கும் யாருடைய பெயரையும் குறிப்பிட்டு சொல்லாத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு உயர்வையும் கண்ணியத்தையும் கொடுத்து அவர்களை எல்லா மக்களுக்கும் ரோல் மாடலா தேர்ந்தெடுத்து அல்லாஹ் தஆலா அவங்க பெருமைப்படுத்தி தன்னுடைய வேதத்துல, என்னைக்குமே அழியாத இந்த வேதத்துல அகிலத்துல இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் அதை படிச்சு படிப்பறை பெறக்கூடிய விஷயத்துக்கு இடத்துல வச்சிருக்கான்னு சொன்னா பெண்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்க கண்ணியத்தை பாருங்க, உயர்வை பாருங்க. நாம அல்லாஹ்வுக்கு இவ்வளவு நன்றி உள்ள மக்களா நாம இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். நன்றி மறந்து ஒரு நாள் இருந்துடக்கூடாது. நம்ம அல்லாஹை சார்ந்து இருக்கும் போது அல்லாஹ் தஆலா பிரத்யேகமா நமக்கு கிருபை செய்யக்கூடியவனா இருக்கிறாங்கிறத பெண்களாகிய நாம கவனத்துல எடுத்து நாம அல்லாஹை நெருங்கக்கூடியவர்களா, அல்லாஹ் இடத்துல துவா செய்யக்கூடியவர்களா, கடமைகளை சரிவர நிறைவேற்றக்கூடியவர்களா இருக்கும்போது அல்லாஹ் நம்முடைய துவாக்களை அங்கீகரிப்பான், நம்மளையும்
கண்ணியப்படுத்தி கௌரவப்படுத்தி நம்மளுடைய குடும்பத்தாருக்கு மன நிம்மதியா அமைதியா ஒரு ரோல் மாடலா அல்லாஹால இந்த துன்யாவுக்கு இந்த உலக மக்களுக்கு ஆக்கி கொடுப்பாங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்கக்கூடிய ஒரு விஷயம்தான் வசனங்கள் தான் இந்த வசனங்கள் எல்லாம். சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹால இந்த இடத்துல சொல்றான், அவர் தன்னுடைய குடும்பத்தாரை விட்டு கிழக்கு பக்கமா ஒதுங்கி இருந்தார்னு அந்த வசனத்துல சொல்றது என்ன சொல்றாங்கன்னா, அவர்களிடமிருந்து ஒதுங்கி தனியா பைத்துல் மக்தஸுடைய கிழக்கு பகுதியில மரியம் சென்று இருந்தாரு. ஏன்னு சொன்னா அவங்க பத்தி சொல்லும் போது ஓகே இப்னு அப்பாஸ் அவங்க சொல்றாங்க, மக்காவில் உள்ள இறை ஆலயம் நோக்கி தொழ வேண்டும்ங்கிறதுக்காக அங்கு ஹஜ்ஜி கிரையை நிறைவேற்ற வேண்டும்னு வேதக்காரர்களுக்கு கட்டளையிடப்பட்டிருந்தது. மரியம் தன் குடும்பத்தாரை விட்டு விலகி கிழக்கே உள்ள இடத்துல ஒதுங்கி இருந்தாரு அப்படிங்கிற இந்த வசனத்துக்கு ஏற்ப வேதக்காரர்களும் திசையை மாற்றி கொண்டாங்க. அதாவது கிழக்கு திசையில் தொழ தொடங்கினாங்க. இப்ப ஏன் அவங்க கிழக்கு பக்கம் பார்த்து தொழுதாங்கிறதுக்கு விளக்கம் சொல்றாங்க. இந்த கிறிஸ்தவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இந்த மக்களை எல்லாம் விட்டு ஒதுங்கி கிழக்கு பக்கமா ஒதுங்கி இருந்தார் அப்படின்னு சொல்றதுனாலதான் அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த கிழக்கு திசையை நோக்கி சொல்லக்கூடியவர்களா இருந்தாங்க அப்படின்ட்டு. மேலும் இப்னு அப்பாஸ் எல்லாம் சொல்றாங்க, கிறிஸ்தவர்கள் இந்த கிழக்கு திசையை நோக்கி வழிபடுவதற்கான காரணத்தை அல்லாஹ்வின் அடியார்களிலேயே தான் நன்கு அறியக்கூடியவனா இருக்கிற உயர்ந்தவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குடும்பத்தாரை விட்டு விலகி கிழக்கே உள்ள ஒரு இடத்துல ஒதுங்கி இருந்தார் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் இல்லையா. இதன்படிதான் கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடத்தை தொழும் திசையாக, அதாவது கிப்லாவாக ஆக்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுக்கு விளக்கம் சொல்லும் போது தப்சீர் தபரியில இந்த செய்தி வருது. தப்சீர் இப்னு அபி ஹாத்தத்துலயும் இந்த செய்தி பதியப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அதாவது ஜெருசலத்துல உள்ள அந்த பைத்துல் மக்தஸ் இருக்குல்ல, அது புனித பள்ளிவாசல்ல வளர்ந்து வந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அவங்க ஏஜ் அட்டன் பண்றாங்க இல்லையா, பருவ வயதை அடைந்தாங்க. அப்ப அதனுடைய அடையாளமா அவங்களுக்கு மாதவிடாய் ஏற்படும். அதனாலதான் அவங்க என்ன செஞ்சாங்க, அதுல இருந்து அப்படி வெளியாகி கொஞ்சம் ஒதுங்கி பள்ளிவாசலுக்கு கிழக்கு பக்கமா ஒதுங்கி மக்களுடைய பார்வையில படாம தனிச்சிருந்தாங்க. அப்போதான் அவரை வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சந்திச்சாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. அப்ப பாருங்க, நாம ஏஜ் அட்டன் பண்ணி ஒரு பருவ வயதை அடைஞ்சதுக்கு பின்னாடி பெண்களுக்கே உரிய அந்த அடக்கம், அந்த ஒழுக்கம், அந்த விலகி மக்கள் இருந்து நம்மளை தனிமைப்படுத்தி பாதுகாப்பா இருக்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு அல்லாஹுடைய ரசூலாகி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்து ஒழுக்கத்தோட வளர்த்திருக்காங்க. அவங்க அதே மாதிரி அந்த பக்கத்துல இருந்திருக்காங்க. இன்னைக்கு பார்த்தா நம்ம நிறைய பேரு அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல, ஒண்ணுமொன்னா கலந்து இருக்கலாம், அதுல எல்லாம் என்ன இருக்கு, எல்லாரும் ஒண்ணுதானே, இது என்ன ஒரு ஏஜ் அட்டன் பண்ணா இதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அல்லாஹ் இதுல எல்லாம் ஒரு ஒழுக்கம், ஒரு அழகான பண்பாடு, எப்படி இருக்கணும் பெண்கள் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்போட இருக்கிற ஒரு விஷயம் எல்லாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பேணி வந்திருக்காங்கிறதையும் நமக்கு இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, அந்த ஏஜ் அட்டன் பண்ணி ஒரு பருவ வயது வளர்ந்ததுக்கு பின்னாடி அவங்களுக்கு ஒரு மாதவிடாய் ஏற்படுது. அதனால பள்ளிவாசல்ல இருந்து கொஞ்சம் ஒதுங்கி அந்த கிழக்கு பக்கத்துல, ஏன்னா அவங்க பள்ளிக்காக நேர்ச்சை பண்ணியிருந்தாங்க, பள்ளியில தானே ஒரு பக்கத்துல அவங்கள வச்சு வளர்த்து வர்றாங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, அந்த பக்கம் தான் இருக்கிறாங்க. அவங்க மக்களுக்கும் தனக்கும் வரையில ஒரு திரையை ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய ஒழுக்கம் கருதி, நம்மளுடைய பேணுதல் கருதி சாதாரணமா மக்களோட நடந்து சாதாரணமா தெரியக்கூடிய மக்களாயும் பெண்களாயும் நம்ம இல்லாம நாம நம்ம ஒரு திரைக்கப்பால் நம்ம மறைச்சு தேவையான நேரத்துல வெளியே போகலாம், தேவைக்கு எல்லாம் செய்யலாம், மற்ற நேரத்துல நம்மள ஒரு அழகான முறையில பாதுகாப்பா இருக்கக்கூடிய பிள்ளா நம்ம இருக்கணும். இப்படி தனிமையில அவங்க இருக்கும் போதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கும் போது இறுதியா குழந்தை பிறக்கக்கூடிய நாள் நெருங்க 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 அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து சந்திச்சுதான் அந்த குழந்தை விஷயத்த சொல்றாங்க. அடுத்து நம்ம இந்த வசனத்துல பார்ப்போம். இந்த இடத்துல நமக்கு விளக்கம் சொல்றாங்க. குழந்தை பிறக்கக்கூடிய நாள் நம்ம அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வரும்போது பைத்துல் முகத்தஸ்ல இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவுல உள்ள பைத்துல் லஹம், அதாவது அதான் பெத்லஹம் சொல்றாங்க, பைத்துல் லஹம்ங்கிற அந்த கிராமத்துக்கு போய் தங்கிட்டாங்க. அங்கதான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அடுத்து இந்த மக்கள் கிழக்கு நோக்கி தொழ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்சீர் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் அவங்களுடைய தப்சீர்லயும், இன்று உலகத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் கிழக்கு திசையை நோக்கி
தங்களது வழிபாட்டினை நிறைவேற்றுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இதுதான் காரணம் அப்படிங்கிறத சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இதே இப்னு அப்பாஸ் வந்து சொல்றாங்க, எனக்கு எல்லா மக்களையும் விட ஏன் அவங்க கிழக்கு நோக்கி தொழுகிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணம் தெரியும். ஏன் அப்படின்னு சொன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்து கிழக்கு பக்கமா ஒதுங்கி இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அப்படி தனிமையில இருக்கையில தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வஹ்ய சுப செய்தியை கொண்டுட்டு வந்து சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு குழந்தை உண்டாகுது. அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்காக அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த ஜெருசலத்துல இருந்து 8 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய பைத்துல்லாஹ் சொல்லக்கூடிய பெத்லஹேமுக்கு போய் அங்க தங்கி அந்த குழந்தையை பெற்றெடுத்து அவங்க வர்றாங்க. சோ அதையே கிறிஸ்தவர்கள் தன்னுடைய இபாதத் செய்யக்கூடிய தொழும் வணக்க திசையா அவங்க கிப்லாவா எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. அது கிழக்கே உள்ள ஒரு இடம், அதாவது என்றால் தொலைவில் உள்ள ஒதுக்கமான ஒரு இடம் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குன்னு கத்தாதா ரஹ்மத்துல்லாஹ் இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. சோ அப்ப இந்த இடத்துல 16வது வசனத்துல நாம இது வரைக்கும் பார்த்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அவங்களுக்கு குழந்தை பற்றிய சுப செய்தி கொடுத்தது. அவங்க வந்து பள்ளிவாசல்ல நேர்ச்சைக்காக அல்லாஹ் தாலா அவங்க அம்மாவுடைய நேர்ச்சையை ஏற்று இந்த பிள்ளைய அம்மா ஏத்துக்கிட்டா அந்த பிள்ளைய ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வளர்த்து வர்றாங்க. அப்படி வளர்த்து வரும்போது அவங்க வந்து பெரிய மனுஷி ஆகி அவங்களோட ஏஜ் அட்டன் பண்ணி பருவம் அடைந்ததும் அதுல இருந்து கொஞ்சம் ஒதுங்கி தன்னுடைய மக்கள்ல இருந்து ஒரு திரைய வச்சு ஒரு அழகான முறையில அவங்க மக்களோட கலக்காம அல்லாஹுக்கு அடிபடையக்கூடியவர்களா, அழகான ஒழுக்கத்தோட இபாதத் செய்யக்கூடியவர்களா அவங்க வாழ்ந்து வர்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு தனிமையில இருக்கும்போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்புறான் அப்படிங்கிற செய்தி வரைக்கும் பார்த்திருக்கோம். இப்ப 17வது வசனத்துல அவர்களிடமிருந்து தம்மை மறைத்துக் கொண்ட ஒரு திரையை அவர் அமைத்துக் கொண்டார்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது அவர்களிடமிருந்து மறைந்து கொண்டார். அப்போ அவரிடம் வந்து உயர்ந்தோனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அனுப்பி வச்சான். அவர் முழு மனிதராக அவருக்கு தோற்றமளித்தார். அவர் வந்து முழு மனித உருவுல வந்தார். அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்கா அவங்களுடைய தோற்றத்துல வரல, ஒரு மனிதனுடைய வடிவுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட வர்றாங்க. அப்போ வந்து நான் உன்னிடம் பரிசுத்த ஆத்மாவை அவரிடம் நம்ம அனுப்பணும் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். அதாவது வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் தான் வந்து ஒரு இடத்துல தனியா மக்களை விட்டு ஒதுங்கி அழகான முறையில தனக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அங்க திரை மக்கள் எல்லாரும் இடத்துலயும் சர்வசாதாரணமா இல்லாம அழகா வாழக்கூடிய இந்த நேரத்துல தனிமையில இருக்கையில ஒரு மாம்பழ வந்தா எப்படி இருக்கும், திடுக்குன்னு ஒரு பயமா அச்சமா இருக்கு இல்லையா? அப்போ அல்லாஹ் தஆலா சொல்லி கேட்டா நாம் நம்முடைய பரிசுத்த ஆத்மாவே அவரை அனுப்பணும். அவர் தொடர்பா முஜாஹிர் ரஹ்மத்துல்லா லஹாத் ரஹ்மத்துல்லா இவங்க எல்லாம் விளக்க சொல்றாங்க. பரிசுத்த ஆத்மானா வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களத்தான் அது குறிக்கும் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. இதுவே குர்ஆனுடைய வெளிப்படையான கருத்தாவும் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு வசனத்துல அல்லாஹ் தஆலா சொன்னா, நீர் எச்சரிப்பவர்கள் ஒருவராக இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக இதை உனது உள்ளத்தில் நம்பிக்கைக்குரிய ஆன்மா ஜிப்ரீல் அவர்கள் மூலமா இறக்கி வச்சோம். 26வது அத்தியாயத்துல 193 194 அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி இறக்கி வச்சத அந்த இடத்துலயும் அந்த பரிசுத்த ஆன்மாவைத்தான் நம்ம நம்பிக்கைக்குரிய பரிசுத்த ஆத்மாவை நம்ம அனுப்பித்தான் உங்களுக்கு இந்த வஹியை கொடுத்தோம்னு சொல்லலாம். சோ அதே பரிசுத்த ஆன்மாவான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திச்சு ஈசா அலைஹிஸ்ஸலாம்ங்கிற சுப செய்தியை சொல்லக்கூடிய ஒரு செய்தியும் அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த வசனம் பாத்தீங்கன்னா இந்த 18வது வசனம், இப்போது நீ இரையச்சம் உடையவராக இருந்தால் நாம் உன்னிடமிருந்து அளவிலா அருளாளன் அவனிடம் பாதுகாப்பு கோருகிறேன் அவர் அதாவது வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி தெரிவிக்கிறார். அதாவது வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போய் மரியம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போய் நான் வந்து உங்களுக்கு அழகான ஒரு குழந்தையை பத்தின ஒரு சுப செய்தியை சொல்றதுக்கு நான் வந்திருக்கேன்டே. அவங்க தனிமையில இருக்க இடத்துல ஒரு அழகான ஆம்பளை வளையத்துல போய் சொல்லவுமே மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, திடுக்குன்னு பயந்து, நீங்க உண்மையிலேயே இரையச்சம் உடையவர்களா இருந்தா அல்லாஹ்வை பயந்துக்கோங்க, நான் தனியா இருக்கிற இடத்துல நீங்க எப்படி வருவீங்க, நான் உங்கள்ட்ட இருந்து அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துல பார்த்ததும் அப்ப பாருங்க எல்லா நேரத்துலயும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துலதான் உதவி தேடக்கூடியவர்களா இருக்கிறாங்க, அல்லாஹ்விடத்தான் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களா இருக்காங்க. கத்தல சத்தல ஆர்ப்பாட்டம் போடல, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பக்கத்துல இருக்கிறாங்களே அவங்கள கூப்பிடல. அவங்களை விட நெருக்கமா யார் இருக்கா, அல்லாஹ் நம்ம கிட்ட இருக்கான். அப்போ அந்த எவ்வளவு ஒரு ஈமானிய உணர்வோட அவங்க வளர்க்கப்பட்டிருக்காங்க, ஈமானிய பெண்ணா வளர்ந்திருக்காங்க பாருங்களேன். அந்த மனிதரை பார்க்கவுமே
உண்மையிலேயே அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவனா இருந்தா நான் நீ எதுக்கு இங்க தனிமையில இருக்கக்கூடிய என்கிட்ட வந்திருக்க, உங்ககிட்ட வந்து நான் அல்லாஹ்வை பாதுகாப்பு தேடுறேன் அப்படின்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்து தனியா இருக்கக்கூடிய அந்த நேரத்துல வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்லி காட்டுறாங்க. அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்து தனியான இடத்துல இருந்தாங்க. அவருக்கு அவருடைய சமுதாயத்துக்கு முறையே ஒரு திரை இருந்துச்சு. இந்த நிலையில ஒரு மனித தோற்றத்துல வானவர் வந்ததும் அவர் என்ன செஞ்சாரு, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியாதுல இவர் வானவர் வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு, அதை அறியாத மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, தன்னைய நோக்கி ஒரு ஆம்பளை வந்திருக்கிறாரே அப்படின்ட்டு எண்ணி அஞ்சி அவங்க சொல்றாங்க. அப்போதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி சொல்றாங்க, வந்த அந்த மனிதரை பார்த்து, நீ அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய அவருக்கு, வந்த மனிதனுக்கு அல்லாஹ்வை நினைவுபடுத்தும் முகமா சொல்லி காட்டுறாங்க. நீ அல்லாஹ்வை அஞ்சியக்கூடியவராய் இருந்தா இங்க இருந்து போயிரு. இரையச்சமுள்ள ஒருத்தர் வந்து சமயோசித்த, அதாவது வந்து நல்ல ஒரு சிந்தனை உள்ளவரா, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவரா இருப்பாரு அப்படிங்கிற அந்த சிந்தனையோட மரியம் அலைஹிஸ்ஸலாம் அதை அறிஞ்சிருந்த காரணத்தினால அந்த இடத்துல என்ன சொல்றாங்க, நீ அல்லாஹ்வை பயப்படக்கூடியவனா இருந்தா நீ போயிரு, அல்லாஹ் நீ பாதுகாத்துற இந்த மனிதரை விட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடக்கூடியவர்களா இருந்தாங்க. இந்த செய்திய வந்து அபு வாயில் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க. அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மனிதர்கள் தவறு செய்வதிலிருந்து பாதுகாப்பு இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய பெயரை நினைவு கூறப்பட்டா அந்த தவறுல இருந்து விலகி கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. அதனால வந்து அந்த மனிதரை பார்த்து, நீ அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவனா இருந்தா அல்லாஹ்விடத்துல இருந்து நான் உன்கிட்ட இருந்து பாதுகாப்பு தேடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை 18வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. அடுத்து வந்து 19வது வசனம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நான் தூய்மையான ஒரு மகனை, ஒரு புதல்வரை உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கறதுக்காக உன்னுடைய இறைவனால் அனுப்பப்பட்ட தூதரா இருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கு வந்து சொல்லி காட்டுறாங்க. நான் வந்து மனித ரூபத்துல வந்திருக்கூடிய மாணவரா இருக்கேன், நான் மனுஷன் கிடையாது, உங்களுக்கு என்னால எந்த ஒரு டிஸ்டர்பும் இருக்காது, நீங்க பாதுகாப்பா அச்சமற்றவரா நீங்க இருங்க. அது மட்டும் இல்ல, உன்னுடைய இறைவன் இருந்து வந்த மாணவரா, ஒரு சுப செய்தியை கொண்டு வந்த ஒரு மலக்கா, ஒரு தூதரா நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. தன் மீது வந்து மரியமுக்கு ஏற்பட்டிருக்கூடிய அச்சத்தை, அந்த கவலையை அகற்றக்கூடிய வகையில நீங்க நினைக்கிற வகையை சேர்ந்த ஒரு மனிதன் கிடையாது. நான் மாறாக உன்னுடைய இறைவன் இருந்து அனுப்பப்பட்ட ஒரு தூதரா இருக்கேன். உனக்கு ஒரு தூய்மையான ஒரு புதல்வரை அன்பளிப்பா அல்லாஹ் கொடுப்பதற்காக அல்லாஹ் என்ன உங்கள்கிட்ட அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. 18, 19வது வசனத்துல அவங்கள பார்த்ததோட மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய வார்த்தையையும் அவங்களுக்கு அதுக்கு பதில் சொல்லக்கூடிய செய்தியையும் இந்த இடத்துல பாக்குறோம். அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் தனிமையில இருக்கிறாங்க. அழகான ஒரு ஆண் வர்றாங்க, சிரிச்சுக்கிட்டு நிக்கல, நீ இங்க வந்தீங்கன்னு கேட்கல, இல்ல அவங்களுடைய மத்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கல. அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க இடத்துல பாதுகாப்பு தேடுறாங்க. அப்ப வந்த ஒரு மனித ரூபத்துல வந்த இறை தூதர்னு சொல்றாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, அல்லாஹ்வால் உங்களுக்கு ஒரு சுப செய்தி எடுத்துட்டு வந்து இறை தூதரா நான் இருக்கிறேன், அல்லாஹ்வால் உங்களுக்கு வந்து அல்லாஹ் உங்களுக்கு பெரிய கிஃப்ட கொடுக்க போறான் அப்படிங்கிற ஒரு பதில சொல்றாங்க. அடுத்து 20வது வசனம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் இந்த செய்தியை கேட்டுட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திட்ட சொல்றாங்க, எந்த ஆணும் தொடாத நிலையில எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும், நான் நடத்துக்கிட்டாலும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த பெண் அழகான விஷயத்துல இந்த கல்வி அறிவை அறிந்தவர்களா இருந்தாங்க. குழந்தை பிரிக்கக்கூடிய நார்மலான ஒரு அமைப்பு எப்படி இருக்கு, அப்படி இருக்க என்னைய வந்து எந்த ஒரு ஆணும் தொடாம, நானும் கெட்ட நடத்தை உள்ளவளா இருக்காம இருக்கும்போது எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும், நீங்க அல்லாஹ்வுடைய அன்பளிப்பா கிஃப்டா அதை குழந்தைய கொடுக்க போறேன்னு சொல்றீங்களே, என்னமோ ஒரு கிஃப்ட் பொருளை வாங்கிட்டு வந்து கையில கொடுக்கறது மாதிரி, இது எப்படி நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, மரியம் மிகவும் ஆச்சரியம் அடைந்தார், எனக்கு வந்து குழந்தை எப்படி பிறக்கும், எனக்கு கணவரே இல்லையே, எந்த ஒரு ஆணும் என்னை தொடலையே, அப்படி இருக்க நானும் ஒரு கெட்ட நடத்த உள்ளவளா இருக்கேன், இப்ப குழந்தை பிறக்குங்கிற ஒரு அடிப்படை அந்த இதுக்கு மாற்றமா நீங்க எப்படி எனக்கு இப்படி குழந்தை பிறக்கும்னு சொல்றீங்க, குழந்தை குடிக்க போறேன்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னதுக்கு இந்த வசனத்துல கேட்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, 21வது வசனம், அது அப்படித்தான், உன்னுடைய இறைவன் தனக்கு இது எளிது அப்படின்னு சொல்றான்னு பதில் சொல்றாங்க. அதாவது வந்து அப்படித்தான் அல்லாஹ் தாலா இது எனக்கு ரொம்ப லேசுமா அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்றான். அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த கேள்விக்கு
மாணவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் அளிக்கிறாங்க, உங்களுக்கு கணவர் இல்லாமலும் நீங்க நடத்த கெட்டவளா இல்லாத நிலையிலதான் உங்ககிட்ட ஒரு குழந்தைய உருவாக்க முடியும். இது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது அவனுக்கு லேசுன்னு சொல்றான். அவன் நாடியதை செய்யக்கூடிய வல்லமை பெற்றவனா அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தொடர்ல அவன் மனிதர்களுக்கு ஒரு சான்றா நம்மிடமிருந்து ஒரு அருளா உருவாக்குறதுக்காக இந்த விஷயத்த நம்ம தேர்ந்தெடுத்தோம், இதை நம்ம செய்யறோம் அப்படின்னு அல்லாஹால சொல்லி காட்டுறான். அதாவது மனிதர்களுக்கு அல்லாஹால அவர்களை படைத்த இறைவனுடைய வல்லமையையும் சான்றாவும் அடையாளமாகவும் அவரை நம்ம ஆக்குவோம் அப்படின்னு அல்லாஹால சொல்றான். இந்த இடத்துல நமக்கு விளக்கம் சொல்லும் போது சொல்றாங்க, அல்லாஹ் தன் நாடியதை உருவாக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவனா இருந்தான், தான் நினைத்ததை சாதிக்கக்கூடிய திறன் உள்ளவனா இருக்கிறான். அவன் மனிதர்களை 4 முறையில 4 அமைப்புல உலகத்தெல்லாம் படைச்சிருக்கான். மனிதர்களை எல்லாம் 4 டைப்பா படைச்சிருக்கான். நம்பர் 1, ஆண் மற்றும் பெண்ணுடைய துணை இல்லாம, அதாவது தாய் தந்தை இல்லாம ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹாலா அந்த களிமண்ணுடைய சத்துல இருந்து நேரடியா அல்லாஹ்வே படைச்சு. நம்பர் 2, ஒரு பெண்ணோட துணையே இல்லாம ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த பாட்ல இருந்து ஒரு அங்கத்துல இருந்து ஒண்ணு எடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சான் இல்லையா. நம்பர் 3, மற்ற எல்லா மனிதர்களையும் நம்ம இன்னைக்கு அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் தவிர அவங்களுடைய சந்ததிகளா இருக்கக்கூடிய நாம எல்லாரையும் கணவன் மனைவி தாய் தந்தைங்கிற ஒரு ஒன்று சேர்தலுடைய அடிப்படையில நாம ஒவ்வொருத்தரையும் படைச்சிருக்கோம். 3வது டைப்பா. 4வது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தவிர அல்லாஹ்தாலா எல்லாரையும் படைச்சான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி படைச்சான்? ஒரு ஆண் துணை இன்றி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மட்டும் வச்சு அல்லாஹ்தாலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படைக்கிறான். 4வதா. இப்ப பாருங்க, அல்லாஹ்தாலா மனிதர்களை 4 டைப்பா அல்லாஹ்தாலா படைச்சிருக்கான். இதன் மூலம் படைப்பின் 4வது வகையும் நிறைவு செய்து இந்த மாதிரி படைக்கக்கூடிய பல்வேறு தலங்களிலும் அவன் தனது படைப்பாற்றல நிரூபிச்சு காட்டுறான். அவன்தான் படைப்பாளன், அவனுக்கு நிகர் யாருமே இல்ல அப்படிங்கிறதுக்கு இது மிகப்பெரிய சிறந்த சான்றா இருக்குன்னு தப்சீர் இப்னு கஸீர் எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. நம்மை படைத்த அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ரப்புல் ஹாலிக் எப்படிப்பட்டவன் தெரியுமா? வித்தியாசமானவன். அவன் நாடியதை உருவாக்குவான். அவன் மிகப்பெரிய ஆற்றல் மிக்கவன். அவன் சாதிக்கக்கூடிய விஷயங்கள் ஏராளம். சுப்ஹானல்லாஹ், மனிதர்களை படைச்ச விஷயத்துல 4 விதமா படைச்சிருக்கான். இதுல நம்ம எதையாச்சும் ஒண்ணு நம்ம செய்ய முடியுமா? கூடுதல் குறைவு செய்ய முடியுமா? எந்த ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப மனிதர்களுக்கு தன்னுடைய ஆற்றலை, தன்னுடைய சக்தியை, தன்னுடைய சான்ற அல்லாஹ்தாலா காமிக்கணுங்கிறதுக்காக அல்லாஹ்தாலா இப்படி தேர்ந்தெடுத்து செஞ்சிருக்கான். மேலும் அவரை இறை அருளாகவும் நாம ஆக்குவோம். யார? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை கிஃப்டா கொடுத்து, அன்பளிப்பா பரிசா கொடுத்து அவர்களை அல்லாஹ்வுடைய ஒரு இறை அருளா ஆக்கணும் அப்படிங்கிறதுல. அது மட்டும் இல்ல, ஏக இறை கொள்கையின் பால் உயர்ந்தோன் அல்லாஹை மட்டுமே வழிபடுவதன் பாலும் மக்களை அழைக்கும் நபிமார்களில் ஒருவராகவும் நாம அவரை ஆக்குவோம் அப்படின்னு அல்லாஹ்தாலா சொல்றான். இன்னொரு வசனத்துல அல்லாஹ்தாலா இதை பத்தி சொல்லும் போது, மரியமே, அல்லாஹ் தனது வார்த்தையால் பிறக்க போகும் குழந்தையை கொண்டு உமக்கு நற்செய்தி கூறுகிறான். அவரது பெயர் மரியமின் மைந்தர் ஈசா மசீஹ் என்பதாகும். அவர் இம்மையிலோ மறுமையிலோ மாண்பு மிக்கவரா, இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் ஒருவராகவும் அவர் விளங்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூறியதை எண்ணி பாருங்கள். 3வது அத்தியாயம் 45வது வசனத்துல அல்லாஹ்தாலா சொல்றான். அதாவது ஏக இறைவனாகிய அல்லாஹை மட்டுமே வழிபடுமாறு மழலை பருவத்துல இளமை பருவத்திலையும் மக்களுக்கு அழைப்பு விடுப்பார். அப்போ அல்லாஹ்தாலா குழந்தைய கொடுப்பேன் மட்டும் சொல்லல. அந்த குழந்தை அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தையா இருக்கும், அல்லாஹுக்கு நெருக்கமான பிள்ளையா இருக்கும், அல்லாஹுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட அதாவது இறை தூதர்கள்ல ஒருத்தரா இருக்கும். இறை தூதர்கள்லயே பல லட்சம், அதாவது லட்சத்துக்கு மேற்பட்ட தூதர்களை கொடுத்திருக்கோம். அதுல உறுதி வாய்ந்த ஒரு தூதரா அந்த பிள்ளை இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. சோ முஜாஹிர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வயிற்றுல இருக்கும்போது தான் தனிமையில இருந்தால் அவர் என்னோட பேசிக்கொண்டு உரையாடி கொண்டு இருப்பார். நான் பிறந்த அதாவது நான் பிற மக்களோட இருந்தால் அல்லாஹ் அவர் துதித்து கொண்டும் பெருமைக்குட்படுத்தி கொண்டும் இருப்பார் அப்படிங்கிற ஒரு செய்திய
முஜாஹித் ரஹ்மத்துல்லா சொல்றாங்கன்னு சொல்லி இந்த இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லா கொடுத்திருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப இது வரைக்கும் நம்ம 120 வசனங்களை நம்ம பார்த்திருக்கோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பேசினதையும், அவங்களுக்கு சுப செய்தியா பிள்ளைய கொடுத்ததையும், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திச்சு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேசினது, அவங்களுடைய சந்தேகத்தை, அவங்களுடைய ஆச்சரியத்தை வெளிப்படுத்தின விஷயங்களையும் அல்லாஹால சொல்லி, நான் இவையெல்லாம் சொல்லி காட்டுறது எதுக்குன்னு சொன்னா, என்னுடைய வல்லமையும் என்னுடைய ஆற்றலையும் என்னுடைய அடிமைகளான என்னுடைய அடியார்களாகிய இந்த மக்கள் தெரிஞ்சு எனக்கு கட்டுப்பட்டு நடக்கட்டும், ஈமான் உறுதியுடையவர்களா இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு அளவற்ற பரிசுகளை, நியமத்துக்களை, சொர்க்க சோலைகளை கொடுக்கக்கூடியவனா இருக்கேங்கிற ஒரு மிகப்பெரிய செய்தி அல்லாஹால இதன் மூலம் சொல்றா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் மூலமா நமக்கு ஈமான்ல உறுதியும், அல்லாஹை சார்ந்து இருக்கணும், நம்ம பிள்ளைகளை எப்படியெல்லாம் நம்ம வளர்க்கணும் அப்படிங்கிற நிறைய படிப்பினையும் பாடங்களையும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த ஒவ்வொன்றையும் கேட்டு அழகிய முறையில் செயல்படக்கூடிய மக்களா இன்ஷா அல்லாஹ் நம்ம இருக்கணும். யா அல்லாஹ் கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக. எங்களிடமிருந்து யா அல்லாஹ் இந்த செயல்களை பொருந்திக் கொள்வாயாக. இதன் தவறுகள் ஏற்பின் மன்னித்து யா அல்லாஹ் உன்னுடைய முழுமையான மஃபிரத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தறிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் ஒவ்வொருவரும் யா அல்லாஹ் நீ பொருந்திக் கொள்ளும் விதத்தில் அமல்கள் செய்யக்கூடிய நன்மக்களாக ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் நீ எங்கள் மீது புரிந்த அற்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகும், நீ பொருந்திக் கொள்ளும் விதத்தில் நன்மைகள் செய்யக்கூடியவர்களாகும் எங்களையும், எங்கள் குடும்பத்தார்களையும், எங்களுடைய வாரிசுகளையும், எங்கள் உற்றார் உறவினர்களையும், எங்கள் ஊர் மக்களையும், இன்னும் உலகத்தில் உண்டான மனிதன முஸ்லிமான்களையும் ஆண்களையும் ஆக்கி அருள் புரிவாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். والسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.